கேட்டு விடணும் டவுன் கேட்டு இந்த வீடா தான் இருக்கணும் பாப்பம் போவோம் சாமான இந்தியா பைக்கிறாங்க அப்ப விடம் பாப்பம் போகணும் கூட சார்ந்த சைக்கிள காணையில எங்க என்ன வேலையில தெரியாது இந்த அளவுக்கு வச்சு மாடு மகன் எங்க எவ்வளத்துல சாமான எல்லாம் கொஞ்சம் கிடக்குது என்ன அந்த விட கீடாலையோ சரி சரி மாடு ரெண்டு அழகு ஒன்று என்ன பார்த்தா பயமா கிடக்கலாம் 10 பேரோட கிடக்கு நல்ல இடத்துல வீடு எடுத்துட்டு நல்ல பெயிண்ட் அடிக்கலாம் சரி சரி ஓகே ஓகே நான் பாருங்க இதுக்கால குனிஞ்சு வரணுமே சாமானம் கிடக்கண்ணா இதுல சரி சரி ஓகே ஓகே நான் பாருங்க இந்த அலங்கரிக்கிறப்ப வரீங்க சாமானம் வச்சு குனிஞ்சு ஏதோ இது வந்து அங்க நிக்கிறாரு சாமானை கொண்டு வாண்டா நானும் இங்க இருந்து கொண்டு வரேன் காலையில புது இடங்கள் அதுக்கு மேலாது அண்ணா மகன் பெரிய புதுகளாதான் எடுத்து சரி சரி போவோம் அங்க போவோம் ஒரு வெற்றியை போட்டு போவோம் மடியா வீட்டா இந்த காலையில் இந்த நடுவலும் துருவுறுத்து இருக்கிறது வீடு எடுக்க சொல்லி ஒரு பெரிய மண்டபத்தை எடுத்துருக்கு போல கல்யாண மண்டபம் கட்ட போறாரு இதை உறைஞ்சி முடிக்கிறதுக்கே உங்களை 4 செல்ல போறாப்பா எங்கிட்ட வேலையில எங்கிட்ட தொழில உங்களுக்கு தான் தெரியும் இங்க காண இல்லை இப்போ தும்பு தடியா வச்சிருக்கிறாரு நானும் வேலைக்கு வருவேன் அதுல எடுத்து கொண்டு வச்சுன்னா ஒன்றைத்தான் கொண்டு வச்சுக்கிறாரு கூட சரி சரி பாப்போம் இன்னொரு அந்த வெயிலுக்கு என்னன்றா வேலை செய்யணும் உங்கள்கிட்ட என்ன செய்ய போற முடியாது தெரியாது வெத்தில கூறு போடுறதும் அவருக்கு பிடிக்காது வெத்திலே கொஞ்சம் போட்டா தானே எங்களுக்கு நல்லா இருக்கு இதெல்லாம் தட்டணும் போல கிடக்குது நல்ல சங்கு தான் போல வரப்போகுது தட்டீர இதாத்தான் கிடக்கும் போல சரி சரி என்ன உழைக்கணுமே குடும்பங்களை பார்க்கணுமே நாங்கள் என்ன வேலை அந்த நேரம் படி என்று சொல்ல நாங்கள் அங்கே இங்கே நின்றுட்டு கண்டமா ஒழிச்சு நின்று திரிஞ்சதால இந்த வேலை செய்ய வேண்டியா கிடக்கு எல்லாரும் படிச்சு பெரிய உத்தியோகத்தில் போனா இப்படியான இருக்கிற மண்டபங்களை யார் பெயிண்ட் அடிச்சு பெருசாக்குறது எல்லாம் நாங்கள் மேலே உதவி இருக்கிற சரி போம் கண்ணடா அந்த பின்னுக்கு போடுறது அந்த அளவுக்கு சுவர் வருதுங்க அது என்னடா பின்னுக்கு சரி இல்லைண்ணே எங்க ஓடுவாங்க அண்ணா அதுல வந்தா நீங்க தும்பு தடியை கொண்டு சொன்னீங்க நான் அதுல கொண்டு வச்சுட்டு போனா வந்து பார்த்தா தும்பு தடியை காலையில நான் பயந்து நேரம் மாட்டியை கொண்டு போட்டாங்க அண்ணா அது போட்டு வந்தா இது என்ன எடுத்து வச்சுக்கிறீங்க மண்டபம் பெயிண்ட் அடிக்கும் மண்டபம் தான் என்னன்னா பெரிய பெரிய மண்டபம் கூட எடுத்துக்கோ உங்களுக்கும் பெரிய பெரிய வேலையா தான் பெருகுது அப்ப அண்ணா பேத்திலி கொண்டு போட்டுட்டு வரட்டு வேற என்னென்ன சாமான் கொண்டு வரணும் வாளியும் போடுமே அண்ணா வீட்டுக்காரர் அங்கே நிக்கிறேன் நானு சாம் பேப்பரும் போடுமே அண்ணா முதல் எல்லாம் கட்டி போட்டு சாம் பேப்பர் அப்புறம் அவையிட்ட சொல்லி விடுவோம் பண்ணி ரெண்டு சுண்ணாம்பு பை எல்லாம் போடுமே இது என்ன நான் என்னென்ன வேலையும் பார்த்துக்கிட்டே செய்யறேன் வீட்டுக்காரருக்கு எழுதி பிரசும் போடுமே சரி இப்ப தும்பு தடி எனக்கு எடுத்து வந்தா சரி நான் அடுத்து கொண்டு வரேன் தும்பு தடி எடுத்து கொண்டு வரேன் சரி